ரீசனிங் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பரில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. என்னென்ன நம்பர் இருக்குது வெளியே? 5, 6, 4 இருக்குது. இந்த எல்லா நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு கீழே டிவைட் பை 10 பண்ணணும். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4 2 டேபிளில் 2 டைம்ஸ் போகும். 10 வந்து 5 டைம்ஸ் போகும். கீழே 5 மேலே 5 1 டைம்ஸ் போயிடும். ரிமைனிங் 2 1 6 இருக்குது. 2ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். அந்த மிடில் நம்பருக்கு கிடச்சிருக்கா 12ன்னு. அதே மாதிரி நெக்ஸ்ட் சர்க்கிள் பண்ணுங்கள். 6 5 7 மூணு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு 10ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இதான் ஷார்ட்கட். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் போகும். இதே மாதிரி 2 டேபிளில் 6 3 டைம்ஸ் போகும். ஸோ 3 7 சார் என்ன கிடைக்கும்? நமக்கு 21 கிடைக்கும். கிடச்சிருக்கா? நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக்கும் ஷார்ட்கட்டும் கரெக்டு தான். அதே மாதிரி லாஸ்ட் சர்க்கிளுக்கு பண்ணுங்கள். என்ன இருக்குது? 4 8 10 இருக்குது. டிவைடட் பை 10 பண்ணணும். 10ம் கேன்சல் ஆகிடலாம். இங்கே 4 and 8 இருக்குது. 4ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 32 கிடைக்கும். அதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.